ஸ்ரீஹரி வித்யாபீடம் ரொம்ப விசேஷமாகவும் மஞ்சத்தூள் சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணினது தான் ரெட் கலர். നോർമൽ പൂജയ്ക്കൊന്നും ഇപ്പോൾ ഒരു ഗണപതി ഹോമോ ലക്ഷ്മി പൂജയ്ക്കോ വിഷ്ണു പൂജയ്ക്കോ ഒന്നും ചെയ്യരുതില്ല. അഭൂമവിധം, നൃത്തമിതം, കൃമുകമിതം, ഗീതമിതം, വാദ്യമിതം, ഒരു 3 മണി നേരമോ അല്ലെങ്കിൽ 4 മണി നേരമോ അത് പൂജ നടക്കുമ്പോൾ ஸ்ரீஹரி வித்யாபீடம் ரொம்ப விசேஷமாகவும் വ്യത്യസ്തമാവും രീതിയിൽ தான் நமக்கு ஒன்று ஆஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் பூஜா സംവിധാനങ്ങളാലും നമ്മൾ செஞ்சுட்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு பிரதான ரீசன் என்னென்னா, நமக்கு வந்து இப்போ ഞാൻ 2002 வந்து நம்ம வந்து சொந்தமாக இப்படி பூஜை காரியங்களெல்லாம் தனியாக ஆரம்பிக்கும்போது, இப்போ நம்ம ஒரு இடத்துல பூஜைக்கெல்லாம் போகும்போது வயசான ஆளுங்கள் மட்டும் முன்னுக்கு உட்காந்து அவர் வந்து ஏன்னா பின்னுக்கு உட்காருது வந்து நியூ ஜெனரேஷனோ இல்லைன்னா இப்படி, ஏன்னா அவரை வந்து நம்ம குறை சொல்லலை. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கல. இந்த காலகட்டப்படி யாரும் சொல்லி கொடுக்காததுனால பூஜை நடக்கும்போது அவர் பின்னுக்கு உட்காந்துட்டே இருக்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாமல் அப்படி நம்ம புதுசாக அவர் வந்து அப்போ அதனால தான் நமக்கு ஒன்று ஏதாச்சும் வித்தியஸ்தமான രീതിയിൽ അവർക്ക് കൂടെ നമുക്ക് അനുഭവവേദ്യം, அதாவது அவருக்கு கூடி அந்த ஃபீலிங்ஸ் வரணும். அங்கே பூஜை நடக்கிறது என்ன செய்ய முடியும். அப்போ தான் நமக்கு ஒன்று தூளி சங்கல்பமாக, அதாவது களமெழுத்து பாட்டுன்னு சொல்லிடும் கேரளாவில். அதாவது 5 வர்ணங்கள், அதாவது பஞ்ச வர்ணங்கள்னு இருக்கக்கூடியது வந்து நேச்சுரல் கலர்ஸ் தான். மஞ்சத்தூள் சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணினது தான் ரெட் கலர். அப்படி மஞ்சாடின்னு ஒரு இலை வந்து காய வச்சு தூள் பண்ணுறது தான் க்ரீன் கலர். பூமி கரிச்சு தான் நமக்கு ஒன்று கருப்பு. இது வந்து அதாவது 5 எலிமெண்ட்ஸு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது வச்சு நமக்கு வந்து ஆதி காலத்தில் இருந்து நமக்கு வந்து களமெழுத்து பாட்டு பகவதி, வேட்டைக்கரன், ஐயப்பன் இருக்கக்கூடிய களமெழுத்து பாட்டை வரைஞ்சி செய்கிறது உண்டு. നോർമൽ പൂജയ്ക്കൊന്നും ഇപ്പോൾ ഒരു ഗണപതി ഹോമോ ലക്ഷ്മി പൂജയ്ക്കോ വിഷ്ണു പൂജയ്ക്കോ ഒന്നും ചെയ്യരുതില്ല. அப்போது என்ன இப்போ நமக்கு ஒரு இடத்துல ஒரு பூஜைக்கு போகும்போது தியான ஸ்லோகப்படி என்ன பூஜை நடக்கும்போது தியான ஸ்லோகம் இருக்கிறது, எப்படி இருக்கப்பட்ட கடவுள், என்ன ஆயுதங்கள் இருக்கிறது, அப்படி நம்ம ஒன்று வரைய ஆரம்பிச்சது. ஒரு இது ஒன்று ஒரு ஆயிரக்கணக்கிന് வருஷம் பிஃபோராக இருக்கக்கூடிய ஆச்சரணம் தான் இந்த தூளி சங்கல்பமாக இருக்கக்கூடிய களமெழுத்து பாட்டு. ஒரு இதிலே தான் நம்ம ஒன்று இப்போது என்ன பூஜைக்கு போகும்போதும், ஏன்னா இப்போ ஒரு அப்படி இருக்கும்போது ஆளுங்களுக்கு பார்க்கும்போது அது என்ன கடவுள், என்ன எக்ஸ்பிரஷன், என்ன ஆயுதங்கள் என்ன இருக்கிறது, என்ன அலங்காரங்கள் என்ன இருக்கிறது, கொஞ்சம் கூடியும் அனுபவவேദ്യം ஆகிறதுக்கு நம்ம அப்படி தான் செய்கிறது உண்டு. அப்புறம் நமக்கு வந்து கேரளீய சங்கராச்சாரிய சிட்டப்படுத்தின பூஜா இதில் வந்து பீட பூஜா, மூர்த்தி பூஜா, பிரசன்ன பூஜா, இப்படி இருக்கப்பட்ட 3 செக்ஷன் தான் பூஜையில் இருக்கிறது. அப்போ பீட பூஜைன்னா அந்த பீடத்தை பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணி அப்புறம் நிவேத்தியம், அதாவது மூர்த்தி பூஜைன்னா நிவேத்தியம் சபரிவாரமாக நிவேத்தியம் எல்லாம் கொடுத்து, அப்புறம் நமக்கு வந்து மூர்த்தி பூஜைன்னா நம்ம கோவிலில் வந்து கோவில் நட அடைச்சிடும் கொஞ்சம் நேரம். இந்த ட்ரம் சவுண்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கோம் கேரளா எல்லாம் வரும்போது. அதில் முதல் மந்திரம் வந்து அபூமவிதம், நൃത്തമിതം, കൃമുകമിതം, ഗീതമിതം, വാദ്യമിതം, சத்திரச்சாமராதி சர்வ ராஜோபச்சாரமிதம். அப்படின்னா நமக்கு ஒன்று நிறுத்தத்தினாலேயும் கீதத்தினாலேயும் வாத்தியத்தினாலேயும் உங்களுக்கு ஒன்று அதாவது கடவுள்னு இருக்கிறது ஒன்று நமக்கு ஒன்று ஒரு வாக்கினால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவருக்கு வந்து எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கறது. இது வந்து நார்மலி நம்ம ஒரு சங்கில் தண்ணி எடுத்து தான் செய்கிறது உண்டு, இல்லைன்னா ஒரு அர்க்க புஷ்பாஞ்சலி மானச பூஜான்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம செய்கிறது உண்டு. இதே பிரத்யட்சமாக செய்யக்கூடாது. இப்போ கோவிலில் நமக்கு முடியாது, ஏன்னா அதனோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது. நம்ம வீட்டில் எல்லாம் பூஜைக்கு போகும்போது இல்லைன்னா கொஞ்சம் ஒரு யாகமாக நடக்கும்போது, அப்போ இது இப்போ நம்ம ஸ்ரீஹரி வித்யாபீடம் மட்டும்தான் இப்போ இப்படி செய்கிறது உண்டு. நம்ம வந்து பெரிய யாகங்கள் செய்யும்போது நൃത്തம், கீதம், வாத்தியம் இதெல்லாம் வந்து அந்த பூஜை இடத்துலேயே வந்து நம்ம செய்கிறது உண்டு. இது ஒரு ஸ்ரீஹரி வித்யாபீடத்தினோட ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். அப்போது இப்படி இருக்கப்பட்ட நம்ம இப்படியெல்லாம் செய்யும்போது ஒரு 3 மணி நேரமோ இல்லைன்னா 4 மணி நேரமோ அந்த பூஜை நடக்கும்போது வரைஞ்சு அவரோட உருவமே பார்த்து உட்கார்ந்து பூஜையில் உட்காரும்போது
கண்டிப்பாக வந்து 100% வந்து அந்த பூஜையில் அனுபவ வேத்தியமாகும். அதாவது ஃபீலிங்ஸ் 100% ஆளுங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் நம்ம இதெல்லாம் சிட்டப்படுத்தினது. இது ஒன்று ஆதி காலத்திலே இருந்தது தான். பின்ன நம்மளோட கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷமாக இருக்கப்பட்ட ரிசர்ச் நமக்கு நிறைய குறிக்க மாதிரியும் நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியும் நம்ம மட்டும்தான் இப்படி செய்யறது உண்டு. லட்ச உரு மந்திர ஜபத்துடன் 41 நாட்கள் நடைபெற இருக்கும் மகா யந்திர யாகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் பெயர், நட்சத்திரம், ராசியை கொடுத்து முன்பதிவு செய்து கொள்ளவும்.